இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி இல்ல எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி யார் முதல்ல உருவாக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் உருவாக்கப்பட்டாங்கங்கிறது நம்ம வேதத்துல போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். எல்லாரும் சொல்ற மாதிரி ஈஸியா மைண்டுக்கு வரும், ஆதாம் உருவாக்கப்பட்டான், இந்த உலகம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருத்தர் உருவாக்கப்பட்டாராம் எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி. வேதம் சொல்லுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று. இங்க யார குறிச்சி பேசுறாருன்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்திலேயே அதுக்கு விடை கிடைக்குது பாருங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று. இப்போ அந்த அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அவர் நம் ஆண்டவராகிய நமது ரட்சகரும் நமது மத்தியஸ்தரும் நமது மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் யாரு, அப்புறம் அவருக்குள் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லா படைப்பு எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்னாடி படைக்கப்பட்டவர் ஆண்டவராகிய நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் தான் எல்லாமே நிலைத்திருக்கிறது. எதெல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறதுங்கிறத அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாங்க பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் ஆனாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ சொல்லப்பட்ட எல்லா வசனமும் இயேசு கிறிஸ்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிக்கப்பட்டாரு. சிருஷ்டிக்கப்பட்டது, சிருஷ்டிப்புன்னு ஒரு இருந்தா அதை படைச்ச, அதை சிருஷ்டிச்ச சிருஷ்டிகர்த்தருங்கிற ஒரு இருக்கணும் இல்லையா? அவர் தான் நம் பிதாவாகிய தேவன். இதை மாற்றி இந்த வேதத்துல சொல்லப்பட்டதுக்கு மாறா உபதேசித்து நம்மள வேற திசையில நடத்துற எல்லா உபதேசங்களுக்கும் பி அலர்ட்.